ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரஸே நமஸ்ஸரஸஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். சிவாலய சிந்தனைகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விபூதியில் 3 பட்டை இட்டுக்கொள்வதன் நோக்கம் என்ன? விபூதியை எப்படி இட்டுக்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விபூதி இட்டுக்கொள்வதில் 3 முறை இருக்கிறது. அந்த முறையானது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு விபூதி இட்டுக்கிறத வச்சு இவர் கிரகஸ்தாசிரமர், இவர் சந்நியாசி, இவர் வானப்பிரசர், இவர் பிரம்மச்சாரி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த விபூதி வச்சுருக்கிற முறையை பார்த்து உத்தூலன விதின்னு சொல்லுவோம். சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, விபூதியை மேலே அள்ளி அப்படியே பூசிப்பான். அது பேர் உத்தூலனம்னு பேர். அவர்கள் துறவு நெறியை மேற்கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மேலே அள்ளி பூசிக்கிறது எங்கே பார்த்தாலும் விபூதியை. அப்போ அவர் துறவின்னு தெரியாது நமக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திரிபுன்றதாரணம் அப்படின்னு 3 பட்டைகளாக விபூதியை நெற்றியில் மட்டும் தரிப்பது. 3 பட்டைகளாக அவர்கள் பக்தர்கள். அதுக்கப்புறம் விபூதியை இந்த கை, இந்த முழங்கால், மார்பு, அது மாதிரி முதுகு பின்னாடி அப்படின்னு ஒரு 12 இல்லை 16 அப்படின்னு சொல்கிறாங்க. 16 விதமான இடத்துல பட்டை போட்டுண்டா, அதுவும் 3 குழைச்சி போட்டுண்டா, நெத்தியில் மாத்திரம் 3 பட்டை போட்டுண்டா அவர்கள் பக்தர்கள்னு அர்த்தம். அவர் மற்ற இடத்துலலாம் போட்டுக்க மாட்டான். இந்த மாதிரி விபூதியை குழைச்சி அதை 12 ஸ்தானங்கள்லையோ 16 ஸ்தானங்கள்லையோ தண்ணி விட்டு குழைச்சி, அப்போ அவள் போட்டுக்கிறது தண்ணி விட்டு குழைக்க மாட்டாள். அப்படியே நேரடியாக நெத்தியில் 3 அப்படியே பூசிப்பா 3 விரலை வச்சு. இது தண்ணி விட்டு குழைக்கணும். குழைச்சி அப்படி இட்டுண்டவாள்லாம் தீட்சை எடுத்து கொண்டவர்கள். சிவநெறியில் நான் நிற்கிறேன், பிற தெய்வத்தை நான் வணங்குவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் நோக்கம். ஏன்னா ஒரு நெறியை நம்ம பிடிச்சிக்கிறோம். நகினிந்தா நியாயம்னு பேர். என்னென்னா, நான் இந்த ஒரு பொருள் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த பொருளாக அசிங்கமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது. அதனால் நான் சைவத்தின் பார்ப்பட்டவன் அப்படின்னு தன்னை முழுவதுமாய் சிவனடிமையாய் மாற்றிக்கொண்டவர்கள் அப்படின்னு பேர். தீட்சை எடுத்துண்டவா. அந்த தீட்சை எடுத்துண்டவா தான் இந்த திரிபுன்றத்தை குழைச்சி எங்கே பார்த்தாலும் அங்கே முழுக்க இட்டுப்பா. இப்போ உத்தூலனமாகிட்டுக்கிறவா பிரம்மச்சாரி அப்படிங்கிறவாள்லாம், படிக்கிறவாள்லாம் நெத்தியில் ஒரு கீத்து வச்சுக்கிறவா இருக்கா. அவ்வளோதான் விஷயம். இப்போது பிரம்மச்சாரியாக இருக்கிறவா, கிரகஸ்தாலாக இருக்கிறவா, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா, அவள்லாம் எப்படி இட்டுக்கணுமோ, இந்த வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா தான் தீட்சை எடுத்துட்டவான்னு அர்த்தம். அவள்லாம் தான் 12 ஸ்தானத்தில் விபூதியை வச்சுப்பா. 18, 16 அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்குது. உத்தூலனமாக மேலே அள்ளி பூசிப்பா சன்னியாசி. பக்தர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறவங்க தீட்சையெல்லாம் எடுத்துக்காமல் சாதாரணமாக நெத்தியில் உண்டையும் தரிச்சுக்குவா. ஒரு கீற்று வச்சுட்டான்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். ஒரே கீற்று, ஒரு கீற்று விபூதி நெத்தியில் மாத்திரம் இட்டுப்பாள். அவள் பிரம்மச்சாரிய விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு அவள் பிரம்மச்சாரி நித்திய சுத்தின்னு சொல்கிறாள். அதனால் விபூதி ஒரே ஒத்த கீத்தில் வச்சா போகிறோம். இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஏன் இட்டுக்கிறோம் அப்படின்னா, பசு, பதி, பாசம், முப்பொருள் உண்மை. அதுதான் சைவ சித்தாந்தம் உணர்த்துகிற உண்மை. இந்த உலகம் நாம பசு, உயிர்கள் அனைத்தும். உலகத்தை பாசம்னு சொல்கிறோம், ஜடம். இந்த பசுவுக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டவன் பதி, சிவபெருமான். அந்த முப்பொருள் உண்மையை உணர்த்துவதற்கு 3ஆக இட்டுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம்.
சன்னியாசிகள் ஏன் பூசிக்கிறா உத்தூலனமாக அப்படின்னா, காயம் இது பொய், தகபஸ்மீகரணே, என்றைக்காக இருந்தாலும் இந்த உடல் அழிந்துவிடும், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அழியாது, உடல் அழிந்துவிடும். யாக்கை நிலையாமையை உணர்த்தி ஆன்மா நிலைத்திருக்கின்ற சத்தியத்தை உணர்த்துவதற்காக மேலே உத்தூலனமாக அறிஞ்சுக்கிறார். ஒரு ஒற்றை கீற்று விபூதி அடைந்தவர்கள் உண்மை, எல்லோருக்குள்ளேயும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், எல்லோரு உடம்புக்குள்ளேயும் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஒற்றை கீற்று விபூதி பிரம்மச்சாரி தரிச்சுக்கிறார். அது மாதிரி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னா, இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுக்க போனோம்னா அவள் என்ன பண்ணுவான்னா, டோன் ஹார்ன் போட்டால் அந்த இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னா பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைதியான பகுதி இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் கேட்டு மாதிரி போட்டிருப்பா. அது அந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒரு கருத்து இருக்குது, அதை அவள் பாடமாக நடத்துவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் தனக்கான விபூதி பஸ்மதாரண முறை அது மாதிரி அந்தந்த சமயம் தனித்தனியாக வச்சுருக்கு. அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை அந்தந்த சமயம் தனியாக வெளிப்படையாக விளக்கி சொல்லும். இப்போ நான் சொல்கிறது சைவம் சார்ந்த விளக்கம். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். 3 ஏன் வச்சுக்கணும், 1 ஏன் வச்சுக்கணும், அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத சாஸ்திரத்தின் நெறியிலே நின்று உணர வேண்டும். ஆத்ம ஞானத்தை உணர்த்துறதுக்கோ சிவஞானத்தை உணர்த்துறதுக்கோ சமயம் எவ்வாறு முயற்சி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிற வகையிலே இந்த உண்மையானது விளக்கப்படுகிறது. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.